பிள்ளைகளுக்கு எங்களோட உறவுகளுக்கு எங்களோட கணவமாருக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்குறோம். யார் கொண்டு போனவன், என்னத்துக்காக கொண்டு போனவன், கொண்டுட்டாங்களா, ஏன் கொண்டாங்க, கொண்டவங்களை எங்கே கொண்டு புதைச்சாங்க, இதுகளுக்கான விடைகளை தந்த பிறகு அவங்க அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அதுக்கு என்ன தேவைன்றது, எங்களுக்கு என்ன தேவைன்றது. வேண்டும் 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 உலக பொறிமுறை வேண்டாம் 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 நட்ட வீடு கொடுக்கிறார்கள், நீதி விசாரணை வேண்டும், நட்ட வீடு கொடுக்கிறார்கள், நீதி விசாரணை வேண்டும், நட்ட வீடு கொடுக்கிறார்கள். நிறுத்து நிறுத்து ஓடி நாடகங்களை நிறுத்து, நிறுத்து நிறுத்து ஓடி நாடகங்களை நிறுத்து, நிறுத்து நிறுத்து ஓடி நாடகங்களை நிறுத்து, நிறுத்து நிறுத்து ஓடி நாடகங்களை நிறுத்து. கொஞ்சம் இது ரெண்டு அடிக்கிறாரு. எங்கள் வழி விற்பனைக்கல்ல, எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி வேண்டாம் வேண்டாம், நட்ட வீடு வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம், ஓஎம்பியும் வேண்டாம், உலக பொறிமுறையும் வேண்டாம், ஓஎம்பியும் வேண்டாம், உலக பொறிமுறையும் வேண்டாம், ஓஎம்பியும் வேண்டாம். எமது உறவுகள் எமது உறவுகள் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி மட்டக்களப்பு காந்திபாக்கில் இன்றைக்கு ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று செய்திருக்கிறோம். அதுக்கான காரணம் நாங்கள் 17 வருடங்களாக உள்ளக பொறிமுறையில்
நீதி இல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்பாக இன்று வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு உண்மையை கண்டறிதல் அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த ஒவ்வொரு சிங்கள அரசுகளாலேயும் எந்த ஒரு எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. 12 ஆணைக்குழுக்களை நியமிச்சிருக்கிறாங்க இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக. அந்த 12 ஆணைக்குழுக்களில் நாங்கள் முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தாலேயோ சரி, இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்களாலேயோ சரி, எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் உள்ளக பொறிமுறைகள் ஊடாக எந்த ஒரு தீர்வு மட்டாத பட்சத்தில் 2017ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் OMP என்ற ஒரு பொய்யான ஒரு அலுவலகத்தை, ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு அலுவலகத்தை சர்வதேசத்தில் உள்ளவங்களும் அதை அங்கீகரித்து இன்றைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கில் நடந்த காணாமல் போனோருக்கான அலுவலகம் உண்டு இங்கே திறந்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது காணாமல் போனோருக்கான அலுவலகத்தை அல்ல, அதன் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்காது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு அலுவலகத்தை. அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் இங்கே இலங்கையில் சரி, சர்வதேசத்திலேயோ சரி, இதுவரைக்கும் கொண்டு வரப்பட இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஏதோ மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோருக்கான அலுவலகம் மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அதில் நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், தங்களுக்கு மரண சான்றிதழ்களை கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடுகளை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மரண சான்றிதழ் இந்த தாய்மார் எடுத்தாலும் சரி, நஷ்ட ஈடுகளை இவங்க கொடுத்தாலும் சரி, தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்ல வேணும். ஒவ்வொரு அரசாங்கமும் சிங்கள ஆதிக்கம் கொண்ட அரசாங்கத்தால் அரச படையினர்களால் கைகளில் கொடுத்த அந்த உறவுகள், இந்த பிள்ளைகள், சிறுவர்கள், அவர்கள் வெள்ளவேனில் கடத்தி போன எங்களோட உறவுகள், அவர்களுக்கு என்ன நடந்தன்றதை உண்மையை சொல்லணும். சாட்சியங்களாக நாங்கள் இருந்தும் இதுவரைக்கும் எங்களோட சாட்சியங்களை 12 ஆணைக்குழுக்களில் பதிவு செய்திருக்கிறாங்களே தவிர அதை ஒரு தரவுக்காக மாத்திரம்தான் எடுக்கிறாங்க. அந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு அவங்க எங்களுக்கான நீதியை தராமல் மறுத்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றது சர்வதேச சில அமைப்புகள் இதை கவனத்தில் கொள்ள வேணும். ஏனெண்டா இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்குற நிதிகள், அந்த பண்டுகளை வச்சுக்கொண்டு எங்களோட தாய்மாரை ஒரு உலாற்றுப்படுத்தல்ன்ற ஒரு பேரில் மரங்களை நடுறாங்க, மற்றது சித்திரங்களை வரைகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சித்திரத்தை வரைஞ்சா எந்த கணவர் இல்லாத வலியை அதால் மறந்து கொள்ளேலுமா? ஒரு சித்திரத்தை வரைஞ்சா சரி, ஒரு மரத்தை கொண்டு நாங்கள் நாட்டுறோம் என்னென்று கேட்டால் மனாற்றுப்படுத்தலன்னு சொல்கிறாங்க. அந்த மரம் செத்து போனால் எங்கள்கிட்ட இருக்கிற வலியை விட இன்னும் 2 மடங்காக மாறுமா மாறாதா இந்த வலி? இந்த வேதனையால் ஏன் இந்த காசு கொடுக்குற நிதி நிறுவனங்கள் எங்களுடைய உண்மையை கண்டறியறதுக்கான, எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயத்தை கண்டறியறதுக்காக அந்த பணத்தை செலவிட்டால் என்ன? நாங்கள் இன்றைக்கு தண்ணிக்கும் வழி இல்லாமல் தான் இந்த தாய்மார் தங்களோட பிள்ளைகளை கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் அறியணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தன்ற உண்மையை தெரியணும். குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தணும், அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எங்களோட மனம் மாறும். அதை விட்டுட்டு காசுகளை கொடுத்துட்டு மறப்போம் மன்னிப்போம் போகிறதுக்கு நாங்கள் தொலைச்சதை ஆடு மாடு இல்லை பொருள் நகைகளை பொருளையா இல்லையே. நாங்கள் எங்கள்கிட்ட பெருமதியான உயிர்களை தொலைச்சிருக்கோம். இந்த 14 வருஷத்துக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சர்வதேச நாட்டுட்டு நாங்கள் போய் நிற்கிறோம். ஏனென்றா இங்கே இலங்கை அரசாங்கம் எந்த உதவியும் எந்த ஒரு நீதி பொறிமுறையும் எங்களுக்காக இல்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கானது இல்லை. இந்த புதைகுழிகளை தோன்றாங்க, எல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக தோன்றாங்க. அதில் எங்கே சர்வதேச நிபுணத்துவம் இருக்குது? சர்வதேச தலையீடு எங்கே இருக்குது? அதை யார் கண்காணிக்கிறாங்க? இந்த OMP அலுவலகத்தில் ஏன் சர்வதேச ரீதியாக இதை வலியுறுத்துகிறாங்க? ஆனால்
ஏன் அவங்களோட கண்காணிப்புக்கு கீழே இல்லை? ஏன் எங்களுக்கு சர்வதேச நாடுகள் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை எங்களுக்கான ஒரு குழுவை ஆரம்பிக்க இயலாது? சர்வதேசத்தில் அந்த சட்டம் இல்லை, ஐநாவில்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு போகிறதுக்கு ஏன் எங்களுக்கான எங்களோட பிரச்சனைகள் 17 வருஷத்துக்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் அவங்களால நியமித்து எங்களுக்கான தீர்வை பெற்று தரத்துக்கு ஏன் சர்வதேசமும் முன் வருவது இல்லை? இந்த போலியான இந்த அமர்வுகளில் 1000 ரூபா காசையும் கொடுத்து இந்த தாய்மாரை கூப்பிட்டு தங்களோட பெருமதியான பிள்ளைகளோட பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு அவங்களும் காலங்காலமாக ஏமாற்றி 400-500க்கு மேற்பட்ட தாய்மார் இன்றைக்கு சாட்சியங்களாக இருந்தவங்களை நாங்கள் இழந்துட்டு அவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு இந்த போலியான ஓஎம்பி அலுவலகம், போலியான விசாரணை, போலியான வேலை திட்டங்கள், நஷ்ட நாங்கள் கேட்கல. எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட உறவுகளுக்கு, எங்களோட கணவன்மாருக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்குறோம். யார் கொண்டு போனவன்? என்னத்துக்காக கொண்டு போனவன்? கொண்டுட்டாங்களா? ஏன் கொண்டாங்க? கொண்டவங்களை எங்கே கொண்டு புதைச்சாங்க? இதுகளுக்கான விடைகளை தந்த பிறகு அவங்க அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அதுக்கு என்ன தேவைன்றது, எங்களுக்கு என்ன தேவைன்றது. ஆகவே இதில் சர்வதேச நாடுகளும் சரி, ஐக்கிய நாடுகள் சபைகளும் சரி, இதுகளை பற்றி கருத்தில் கொண்டு எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தரத்துக்கு முழுமையாக உங்களோட பங்களிப்போடு, உங்களோட ஆதரவோடு, உங்களோட கண்காணிப்புக்கு கீழே எங்களுக்கு வலுவான ஒரு விசாரணை வேணுமென்றதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.